Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா மற்றும் கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான், அதாவது அவியல் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி because இதுல எல்லா கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது ட்ரெடிஷனல் ரெசிபி ஆஃப் கேரளா அண்ட் கன்னியாகுமரி. வாங்க அது எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய், வழுதுனங்காய் ஒன்று, வாழைக்காய், ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய், புடலங்காய் ஒரு சின்ன பீஸ், தடியங்காய் ஒரு சின்ன பீஸ், சேனக்கிழங்கு, சீனி அவரைக்காய். தேவைன்னா முருங்கைக்காவும் மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, தயிர், தேங்காய் எண்ணெய், அப்புறம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கையும் சீனி அவரைக்காவையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறோன்னா இது ரெண்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் லென்த் வைஸில் கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வெள்ளரிக்காவும் தடியங்காவும் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா அது தண்ணி காய் அதனால சீக்கிரமாக தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம அவியல் செய்கிற டைம் குழஞ்சிரும். அதனால் அந்த குவான்டிட்டி ஆஃப் வெள்ளரிக்காவும் தடியங்காவும் எப்பவும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேங்காய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஸோ தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி கொரன்னு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்க சேனக்கிழங்கையும் சீனி அவரைக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரை குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் புளிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக மேலாட்டால் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான அவியல் ரெடி. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.